மன உறுதியும் சுயமரியாதையும் கொண்டவங்க தான் மேசராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலை என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு, அந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும், அதாவது நீங்கள் நினச்ச விஷயங்கள் இந்த மாதம் நடக்குமா, இல்லை நீங்கள் நினச்ச விஷயத்தில் என்ன மாதிரியான தடைகள் ஏற்படும், அந்த தடைகளை நீங்கள் எப்படி உடைத்தெறியலாம், வரக்கூடிய நல்ல அமைப்புகளை பெற நீங்கள் என்ன செய்யணும், வரக்கூடிய பாதகமான விளைவை நீக்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் வந்துட்டு இந்த மேசராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள். இந்த செவ்வாய் பகவானை அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷத்தை முழுமையாக நீக்கக்கூடிய சக்தி இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு. அதுவும் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அம்சமாக பார்க்கப்படுது. இந்த மேசராசியில் இருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அதே போல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மட்டும் உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருந்துட்டாங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நிலம் வீடு வாங்கும் யோகம் அமையும். அதே போல் உங்களுக்கு எப்போவுமே பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்பவுமே தைரியமாக எதிர்கொள்வீங்க. அந்த தைரியத்துக்கெல்லாமே காரணம் யாருன்னு கேட்டால் செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் எப்பொழுதுமே தைரியம், இந்த துணிந்து போராடக்கூடிய குணத்தை உங்களுக்கு கொடுப்பார். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவானை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வருவது ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களுமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற முடியும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் பகவான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யக்கூடிய விரைவில் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அதே போல் ஜோதிட ரீதியாக வரக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்குமே விளக்கம் பெறணும், தெளிவு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா சூரியன் மற்றும் புதனும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் மாற்றம் பெறும் பொழுது தான் நமக்கு இந்த மாதத்தின் சாதகம் பாதகம் இது எல்லாமே அமையுது. அப்படி பார்த்தா புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகும் பொழுது செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு போகிறாரு. சூரிய பகவானுமே தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு போக போகிறாரு. இந்த கிரக நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களையும் தாக்கத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய குணம் கொண்ட மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு நீங்கள் பயமின்றி பேசக்கூடிய அமைப்பை கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை நீங்கள் மனசில் போட்டு குழப்பி வச்சுருப்பீங்க. இதை நம்ம இந்த இடத்துல சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு தயக்கம் காட்டியிருப்பீங்க. இந்த ஒரு தயக்கம் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படவே ஏற்படாது. ஏன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வரும். அதே போல் சும்மா தெரியாத விஷயத்த சரின்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா கூட அதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய வல்லமை பிறக்கும். இதனால தான் பயமில்லாமல் நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலோடு செயல்படுத்த போகிறீங்க. உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா விதத்துலேயுமே அனுகூலமான பயன் உங்களுக்கு உண்டாகும். ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லோருக்கிட்டையுமே நீங்கள் சமமாக பழக போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் போகிறீங்க. இந்த ஒரு விஷயத்தால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு ஏற்படும். பணம் வரவுமே திருப்தி தரும் வகையில் தான் இருக்குது. இருந்தாலும் மனசில் ஏதாவது ஒரு டென்ஷன் தேவையில்லாமல் உருவாகிட்டே இருக்கும். இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கலாமோ, இந்த விஷயம் அப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வரும். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக எந்த ஒரு செயலையுமே உங்களோட சிந்தனையில் தெளிவாக செயல்படுத்துங்க. கட்டாயம் நல்லது நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். குழப்பமே படாதீங்க. தேவையில்லாத மனசில் ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகனை வழிபட்டு வாங்க. மனசில் தெளிவு, ஒரு தைரியம் உங்களுக்கு பிறக்கும். உடல் சோர்வு நீங்கும்.
உங்களோட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். அதனால் தைரியமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே செயல்படுங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்குமே திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா நல்ல நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் சாதுரியமாக பேசுங்க. கொஞ்சம் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, நிறைய ஆஃபர்லாம் நீங்கள் சொல்லணும். நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவாங்க. இதன் மூலம் லாபமும் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் உங்களோட வேலையில் மட்டும் வேகத்தை அதிகரிச்சுக்கோங்க. நன்மை பிறக்கும், நல்லது நடக்கும், முன்னேற்றம் வரும். முக்கிய முடிவு எடுக்கும்போது மட்டும் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுறது நல்லது. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பண்ணுங்கள். எந்த ஒரு தவறுமே அதில் கிடையாது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இதுவரைக்கும் நிறைய தடைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. முருகனின் அருளால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த உங்களோட வேலையில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. உங்களுடைய சாதுரியமான பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வியாபார விருத்திக்கு இப்போ கை கொடுக்க போகுது. அலுவலக பணி தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தன்மையாக பேசி பழகிறது நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு வரலாம். குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும். ஆனாலும் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சண்டைகளுமே பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்கிடும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அனுசரணையாக நடந்துக்கோங்க. உங்களோட பிள்ளைகளின் தேவைகளை இப்போ நீங்கள் பூர்த்தி செஞ்சு வைக்க போகிறீங்க. உங்களோட வீட்டிற்கு உறவினரோட வருகை அமையும். பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்யும் வேலைகளில் தடை ஏற்படலாம். கவனமாக செயல்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குமே எந்த காரியத்திலையுமே அவசரம் காட்டணும் அப்படின்னு தோணும். எடுத்தமோ கவுத்தமோ அப்படின்னு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். நீங்கள் நிதானமாக செஞ்சீங்கன்னா அனைத்து வேலையிலையுமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கும். இந்த அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தாதீங்க. மேலும் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல விதமாக கிடைக்கும். பெண்களுக்குமே உங்களுடைய சாதுரியமான பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். அரசியல்வாதிகள் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சியில் கட்சி தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் நீங்கள் மிகப்பெரிய உதவிகளை செஞ்சு பாராட்ட பெற போகிறீங்க. உங்களுடைய மேலிடத்திலிருந்து உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான செய்திகள் இப்பொழுது வந்து சேரும். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு கவனமாக செயல்படணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வாக்குறுதி கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு தான் வாக்குறுதி கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு திறமையான செயல்களால் திறமையான பாராட்டு, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயத்திற்கு உடனடியாக அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு வரக்கூடிய சூழ்நிலையில் சின்ன தவறுகளுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால தான் கவனமாக செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறோம். மேலிடத்திலிருந்து நீங்கள் நினச்ச விஷயம் சந்தோஷமான செய்தியாக இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி இப்பொழுது பெற போகிறீங்க. வருமானம் நல்லாவே இருக்கும். ரசிகர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய மாதிரியான வாய்ப்பு. சக கலைஞர்களால் நன்மை உண்டாகும். சக கலைஞர்களால் உங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்து சேரும். வரக்கூடிய வாய்ப்புகளில் எது சரி எது தவறு அப்படின்னு ஆலோசனை செஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே தட்டி கழிக்காதீங்க. உங்களுக்கு எது சரியாக பொருந்தும் அப்படின்னு சிந்திச்சு செயலாற்றுவது நல்லதாக இருக்கும். மாணவர்கள் எதிர்கால கல்வி தொடர்பான அவசர முடிவுகளை எடுக்கிறத மட்டும் தவிர்த்துடுங்க. தீர ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட்டால் நல்லதாக இருக்கும். அதே போல் மற்றவங்க கிட்ட பேசும் பொழுதுமே நிதானமாக பேசுகிறது நல்லது. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாடத்திட்டங்களை நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டாகிருக்கு. இதனால் மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திறமையான செயல்பாடுகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு யோசித்து செயலாற்றுறீங்களோ அவ்வளவு நன்மை, எவ்வளவு திறமையாக செயலாற்றுறீங்களோ அவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மேஷராசி உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான பல வாய்ப்புகள் இருக்குது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டீங்கன்னா எல்லா விதத்திலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். முருகனின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எல்லா விதத்திலையுமே நன்மைகள் வந்து சேரவும், நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் வரக்கூடிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு செல்வ நிலை மேலோங்கி வளர உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நீங்களுமே செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டு எல்லா விதத்திலையுமே நன்மைகளை பெற்றுக்கோங்க. என்ன மேஷராசி நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்களோட நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.